எப்பயாவது ஒரு இடத்துல ஒரு நிம்மதி கிடைச்சிடாதா அப்படின்னு போராடிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா கடகராசிக்காரங்க. இந்த டைம் பீரியட்ல வந்து இவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு பாதையுமே வந்துட்டு அவங்களுக்கு அழகான பாதைன்னே சொல்லலாம். இவங்களுக்கு மிகப்பெரிய எதிரி யாருன்னா இவங்களோட மனம் தான். பறக்க போறீங்க, அதுக்காக உங்களுக்கு வந்துட்டு எல்லாம் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. கனவு வீடுன்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா ஆமா. எனக்குன்னு சொந்த வீடு, அது நான் பிடிச்ச மாதிரி இன்டீரியர் டிசைன்ஸோட இப்படி பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. எவ்வளோதான் கொடுத்தாலும் அந்த பொண்ணை நான் திருப்திப்படுத்தவே முடியலன்ற மாதிரியே இந்த பசங்க புலம்பக்கூடிய நிறைய பிள்ளைங்க பார்த்தீங்க அப்படின்னா கடகராசிக்காரங்க. பிடிச்ச படைப்பு, பிடிச்ச வேலை, பிடிச்ச மாதிரியான விஷயங்கள்னு இருக்கு இல்லையா. மேம் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்களை எடுத்தோம் அப்படின்னா இவங்களுக்கு அன்பும் சரி, அதே மாதிரி கம்பீரமும் சரி, ஒரு இடத்துல கூட குறையவே குறையாது. அந்த அளவுக்கு மக்களை வந்து அன்பாலையும் கம்பீரத்தாலையும் கட்டி போடுறவங்கன்னே சொல்லலாம். அப்பேற்பட்ட கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுது? நிச்சயமா மேம். இந்த குரு பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசி அப்படின்னாலே காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். ஸோ காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டாலே இங்கே வந்து சந்திரன் தான் ஆட்சி அதிபதியாக வர்றாரு. ஸோ இவங்களோட லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த குரு பயிற்சிங்கிறது 12ஆம் இடத்துல வருது. ஸோ 12ஆம் இடம் எப்பவுமே விரயஸ்தானம் சொல்லக்கூடிய தன்மை. இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் தரப்போகுது அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுன்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த வருஷத்துல பயங்கரமா அடி வாங்கினவங்க யாருன்னா கடகராசிக்காரங்க. அப்படிங்களா? ஏன்னா Okay. ராகு கேதுனுடைய தொந்தரவுல ரொம்ப ரொம்ப அடியில வாங்கி மாட்டி எனக்கான கெரியர் போச்சு, ஆ, வேலை போச்சுங்க. okay. நான் எனக்கான அங்கீகாரத்தை தொலைச்சேன், எனக்கான வாழ்க்கையை தொலைச்சேன், நிறைய சிக்கல்களை இன்னல்களை சந்திச்சேன். எனக்கு எப்பயாவது ஒரு இடத்துல ஒரு நிம்மதி கிடைச்சிடாதா அப்படின்னு போராடிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா கடகராசிக்காரங்க. ஸோ இந்த ஆஃப்டர் குரு பயிற்சி இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அதில் எதுவும் மாற்றமே கிடையாது. அதாவது மே மாதத்துக்கு அப்புறம் இவங்களோட லைஃப்பில் பாருங்கள் டெஃபினட்டாக சூப்பர் சேஞ்ச் அப்படின்னே சொல்லலாம். ம், ம், ம். இடமாற்றம்ன்றது கண்டிப்பாக உண்டு. Okay. வேலை மாற்றமாக இருக்கட்டும், வீடு மாற்றமாக இருக்கட்டும், அவங்களோட லைஃப்பில் எனக்கான அங்கீகாரம் என்ன நான் தொலைச்சுன்னு இருக்கேன் அப்படின்னா அதை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை எப்படி சரி பண்ணலான்ற அளவுக்கான ஒரு நிலைகள் வரும். ஸோ நான் எங்கே தப்பு பண்ணினேன், என்னை எப்படி நான் மேம்படுத்த முடியும் அப்படிங்கிற நிலை கிடைக்கக்கூடாது நேரம்னே சொல்லலாம். ஸோ இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு ஒரு ஏகபோக மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னே சொல்லலாம். நிறைய பேர் வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட்லாம் போடுறதுக்கு விசாலாம் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற நிலமை வரப்போகிறது. ஸோ பறக்க போகிறீங்க, அதுக்காக உங்களுக்கு வந்துட்டு எல்லாம் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கிறதுன்றது உண்மை. ஒரு ஆன்மீக பயணமாக நான் போயிட்டு வரணும், கடந்தே தீரும். அதில் எதுவும் மாற்றம் இல்லை. உங்களுடைய விரயம் சுப விரயமாக மாற்றிக்கோங்க. ம், ம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுவாங்க, Okay. வீடு கட்டக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். தாயாரினுடைய உடல்நலத்தை மட்டும் கவனம் பார்த்துக்கணும். அம்மாவுக்குன்ற அந்த உடல்நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய இஷ்யூவாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு கால்வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் நரம்பு தொடர்பான விஷயங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை வந்து தாயை மட்டும் பார்த்துக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி கனவு வீடுன்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா ஆமா. எனக்குன்னு சொந்த வீடு, அது நான் பிடிச்ச மாதிரி இன்டீரியர் டிசைன்ஸோட இப்படி பண்ணணும்னு ஆசைப்படுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நடத்துக்கிறதுக்கான சூப்பரான நேரம்னே சொல்லலாம். இதை தவற விடாமல் அவங்க பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா சூப்பராக இருப்பாங்க. ஓகே மேம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயத்துல வந்து எப்போதுமே நம்ம கரெக்டாக பண்ணிட்டோமான்னு ஒரு 300 தடவை செக் பண்ணுவாங்க இல்லையா? டெஃபினட்டாக. ஸோ இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த நிலைமையெல்லாம் எப்படி இருக்கும்? பொதுவாக வந்துட்டு மேம் இந்த சந்திரனுடைய ஆட்சி அதிபதியாக வர்றதுனால என்னவோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எல்லா விஷயத்துலையும் வந்து ட்ரிகர் ஆகிட்டே இருப்பாங்க. ம், ம். எமோஷ்னலாகவும் ரொம்ப லோன்லியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களும் இவங்க தான். அதிகப்படியான ஒரு சிந்தனைக்குள்ள ஆட்படுறவங்களும் இவங்க தான். ம். நிறைய ஒரு பக்கம் அது ப்ளஸ், ஒரு பக்கம் மைனஸ்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா பொதுவாக வந்துட்டு நிறைய கற்பனை வளம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா கடகராசிக்காரங்க. ம், ம். இவங்களாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை எழுதணும், கதை எழுதணும். இன்னைக்கு இயக்குனர்கள் பல பேர் எடுத்துக்கோங்களேன், டெஃபினட்டாக அவங்கெல்லாம் வந்துட்டு கடகராசியாக இருப்பாங்க. Okay. ஸோ ஒரு விஷயத்த வந்துட்டு கற்பனையால், தன்னுடைய கற்பனையினால அழகாக எழுதி வடிவமைக்கக்கூடிய தன்மைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு படம்னா இப்படி தாங்க இருக்கணும், அங்கே இந்த கேரக்டர் அப்படியே அந்த அந்த ஒரு சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் முதற்கொண்டு அழகாக காட்டுவாங்க. காட்டுவாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய எழுத்துக்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தடுத்த ஒரு எபிசோட்ஸ் பார்த்து அழகாக கொண்டு போவாங்க இல்லையா. அந்த மாதிரி வர்ணிக்கக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். Okay. ஸோ இதில் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும்போது தான் நிறைய விஷயங்கள் யோசிப்போம். அந்த அது வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா நம்மளை பிஸி ஷெட்யூலாக கொண்டு போகணும். ம், ம். ஸோ ரொம்ப லோன்லியாக இருக்க மாதிரி இவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எங்கேயாவது போய் மாட்டிப்பாங்க. ஓகே. அதே மாதிரி மேம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, அதே மாதிரி லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் நிறைய ப்ராப்ளம்லாம் சந்திச்சாங்க இல்லையா? அதோடைய நிலைமையெல்லாம் இப்போ மாறுற மாதிரி இருக்கா இல்லை எப்படி மேம்? நிச்சயமாங்க. அதாவது ரொம்ப இறக்க குணம் ஜாஸ்தின்னு சொல்லியிருக்கோம். பொதுவாகவே வந்துட்டு நான் எவ்வளோ தான் கொடுத்தாலும் அந்த பொண்ணை நான் திருப்திப்படுத்தவே முடியலன்ற மாதிரியே இந்த பசங்க புலம்பக்கூடிய நிறைய பிள்ளைங்க பார்த்தீங்க அப்படின்னா கடகராசிக்காரங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்துட்டு ஒரு லவ் ஃபீலே எப்படி சொல்லுவான் அப்படின்னா அவனோட பழைய லவ் என்ன மாதிரிலாம் முடிஞ்சது, ஏன் எனக்கு லைஃப்பில் இப்படிலாம்
இல்லைங்க இந்த பொண்ணு விட்டுட்டு போனா அப்படின்றத கதையெல்லாம் சொல்லி அந்த பிள்ளையை கவர் பண்ணுவோம். ஸோ அந்த அளவுக்கு போகக்கூடிய தன்மைகள்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கடகராசிக்காரங்களுக்கு. இவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது பெரிய ஒரு இதுவா இருக்காது. காம்ப்ளிகேட்டா இருக்காது. ஆமா. இவங்க வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எதிர்பார்ப்பாங்க. அலைச்சல் பயணம்ன்றது இவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. ஏன்னா ராகு இந்த டைம்ல நெறைய அடி வாங்கி, அடி வாங்கி போதும்டா சாமி எனக்கு இப்படிதான் ஆகும் போல அப்படின்ற அளவுக்கு ஒரு மைண்ட் செட் வச்சுட்டாங்க. ம், ம். ஸோ அப்ப வந்துட்டு நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நெறைய கிரியேட் ஆயிட்டு இருந்த டைம் பீரியட். ஸோ இந்த டைம் பீரியட் அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம். லவ்வர்ஸா இருக்கட்டும், ஃபேமிலி லைஃபா இருக்கட்டும், எல்லாருக்கும் ரொம்ப நல்ல மாற்றம் வரப்போகுது. கொஞ்சம் விட்டு குடுத்து போனாங்க அப்படின்னா, ஃபேமிலி லைஃப் நல்லாயிருக்கும். சூப்பர் மேம். அதே மாதிரி ரொம்ப அழகா இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தீங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, வேலை பார்க்குற அலுவலகத்திலயும் சரி, இல்ல பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய பிசினஸும் சரி, எந்த அளவுக்கு முன்னேற்ற நிலை இப்ப இருக்கும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம்? கண்டிப்பா மேம். இப்ப வந்துட்டு நமக்கு ஒரு இடத்துல கம்ஃபோர்ட் ஜோன் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணும் இல்ல இன்னைக்கு ஒரு ரூ. 10,000 சம்பளம் நம்ம ஒரு இடத்துல வாங்குறோம் அப்படின்னா, அந்த கம்ஃபோர்ட் ஜோன் கிடைச்சா நம்ம அடுத்த கட்டமா நகர மாட்டோம். ஆமா. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு தட்டுற மாரி தட்டி, "உடனே நீ என்ன பண்ணிட்ட?" இவங்களுக்கு வந்து முன்கோவம் ஜாஸ்தி வரும். ம், ம். எதுலயுமே வந்துட்டு எமோஷனலா ரொம்ப ஒரு மாரி ட்ரிகர் ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடகராசிக்காரங்க. கடகராசி. ஸோ அவங்கள பொறுத்தவரைக்கும் ட்ரிகர் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த பிரச்சனை வந்து நம்மளுடைய நன்மைக்காக ம். அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு, இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இருக்கக்கூடிய இடத்த விட்டு அடுத்து நகர போறாங்க. ஸோ இடமாற்றம் கண்டிப்பா உண்டு. ஆனா அவங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு முன்னேற்ற நிலையான ஒரு மாற்றமா இருக்க போகுது. சூப்பர். ஸோ இப்போ ஒரு ரூ. 10,000 சம்பளமா, ஒரு 15,000 ரூ. 18,000 வரைக்கும் நமக்கான குரோத் என்ன? அப்படிங்கிற மாரி போகக்கூடிய தன்மைகள் இருக்கும். சூப்பர் மேம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு நெறைய ப்ளஸ் சொல்றீங்க. அதுல முக்கியமானது நெறைய பிளான்ஸ் இருக்கும். இந்த மாரி வீடு கட்டணும், இந்த மாரி அசையும் சொத்துக்கள் வாங்கணும், இந்த மாரி அசையாத சொத்துக்கள் வாங்கணும். நெறைய கனவுகள் இருக்கும் இல்லையா? பொதுவா கடகராசிக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. இந்த வருஷம் அவங்களுடைய ஆசைகள்லாம் எந்த அளவுக்கு நிறைவேறும்? நிச்சயமா மேம். நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வீடு கட்டிட்டு இருந்திருப்பாங்க. ஒண்ணு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இல்லன்னா கரெக்ட்டான ஒரு பேப்பர் டாக்குமெண்ட் இல்லாம பிரச்சனைனால நின்றுருக்கும். ஏதோ வீட்ல வந்துட்டு ப்ராப்ளம் இருந்தது. அத கன்டின்யூ பண்ணி முடிக்க முடியாத தன்மைகள் இருந்து, கவர்மெண்ட் சைட்ல எனக்கு அதுக்கான ப்ராப்பர்ட்டிக்கான ஒரு கரெக்ட்டான பேப்பர்ஸ் வரல அப்படின்னு புலம்பிட்டு இருந்து, இதெல்லாம் ஸ்டாப் ஆயிருக்கும் டெஃபினட்டா. ம். இப்ப எடுத்த முடிவுகள் எல்லாமே வந்துட்டு, நம்ம எதெல்லாம் ஸ்டாப் ஆச்சோ அதெல்லாம் கிளியர் ஆகக்கூடிய டைம் பீரியட். சூப்பர். வீடு கட்டணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா, ஒரு அபார்ட்மெண்ட்லயாவது நான் போய் குடியிருந்துடணுங்க. எனக்கு வந்து சொந்தமா நான் நிலம் வாங்குறேன், வீடு கட்டுறேன்றதெல்லாம் அப்பாற்பட்டு அட்லீஸ்ட் எனக்கு இந்த வருஷத்துல எனக்குன்னு ஒரு வீட்ல போய் நான் வசிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் டெஃபினட்டா எதிர்பார்க்கலாம். கிரேட். அதே மாரி மேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 10th எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு. ஸோ நம்மளுடைய கடகராசி குட்டீஸ்லாம் இப்போ பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களுடைய துறைகள் என்ன மாரி சார்ந்து எடுத்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இன்னுமே ப்ளஸ் அமையும்? நிச்சயமா மேம். இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கடகராசிய பொறுத்தவரைக்கும் இவங்கலாம் வந்துட்டு என்ன சொல்றது? புடிச்ச படிப்பு, புடிச்ச வேலை, புடிச்ச மாரியான விஷயங்கள்னு இருக்கு இல்லையா? ம், ம், அந்த ம். புடிச்சன்ற வார்த்தைக்கான ஒரு நேரத்த அனுபவிக்க போறாங்கன்னே சொல்லலாம். சூப்பர். வீட்ல வந்து சொல்லுவாங்க, "இல்ல நீ ஏரோநாட்டிக்லாம் படிக்க வேண்டாம். நீ வந்துட்டு சும்மா நீ இங்க படி போதும். வெளிநாடுலாம் போ வேண்டாம்." அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டைம் பீரியட்ல நான் புடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லிட்டு அடம் பண்ணினாலும், அவங்க அதுக்கான ஸ்கோர் அச்சீவ் பண்ணி, நான் ஸ்காலர்ஷிப்லயாவது போறேனே, என்னை விட்டுருங்களேன் அப்படின்ற அளவுக்கு அந்த பையன் வெளில கிளம்பக்கூடிய சூழ்நிலைகள் அப்படின்றது அமையும். இவங்க மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த படிப்பு எடுத்தாலும் சரி, மோஸ்ட் ஆஃப் அவங்கள வந்து அவங்களுக்கும் அந்த பயணத்துக்கும் எது தொடர்பு இருக்கும். ம். பயணம் சார்ந்து இவங்க காலேஜ் வீடு அங்க தான் போயிருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கேட்க வேண்டிய காலேஜ் தூரமா கிடைச்சிரும். ம், ம், ம். இந்த பையனுக்காக தான் வீடே மாத்திட்டு போயிருப்பாங்க. ஸோ அலைச்சல் பயணம் இல்லாம அவங்களுக்கு வந்து அமையாது. அமையாது. எப்பயுமே ஒரு அலைச்சல் இருக்கும். அது அவங்களுக்கு டிராவல் ரொம்ப பிடிக்குங்க. அதுக்காகவே என்னமோ அது அமையும்னு வச்சுக்கோங்களேன். சூப்பர். நிறைய டிராவல் பண்ணக்கூடிய நபர்கள். நிறைய பார்த்தீங்க அப்படின்னா, பிசினஸ் ஃபீல்ட்ல இருக்கவங்களே வந்துட்டு இது சம்மந்தப்பட்ட படிப்பே எடுப்பாங்க. ம். ஓகே. ஸோ ரொம்ப அழகா சொல்லிட்டு இருந்தீங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உடல்நிலை. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கடகராசிக்காரங்க உடல்நிலையில எதெல்லாம் கவனம் செலுத்தணும்? எதுல இன்னுமே ரொம்ப அதிகமான கவனம் செலுத்தணும்னு சொல்லிடுங்க மேம். நிச்சயமா மேம். இப்போ உங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப லோன்லி ஃபீல் அப்படின்றது இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா, கடகராசிக்காரங்க ம், தான். ம், ம். மனசுக்குள்ள போட்டு எல்லா விஷயங்களும் ரொம்ப போட்டு குழப்பிப்பாங்க. ம். தேவையில்லாத சிந்தனைகள் இருக்கும். இவங்கள பொறுத்தவரைக்கும் நம்ம 2, 3 விஷயம் சொல்லணும். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அவங்க உடல்நிலையை வந்து அக்கறை எடுத்துக்கிறது அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு தூக்கம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ம். ரொம்ப நாள் தூங்குறதே இல்லைங்க. தூக்கம்ன்றதே தொலைஞ்சு போச்சு. நிறைய விஷயங்கள தேடி தேடி என்னோட லைஃப்ல என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்ற அந்த கவலை, அதிலேயே வந்துட்டு எனக்கு தூக்கம் இல்ல. ஸோ அப்ப தூக்கம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு அத அவங்க சரி பண்ணிக்கணும். அதே பார்த்தீங்கன்னா, குரு உச்சமாகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் நீச்சமாகக்கூடியது. எலும்பு தொடர்பான விஷயங்கள், வண்டி வாகன போக்குவரத்துல கவனமா போயிட்டு வரணும். ஏன்னா, இந்த ராகு கேது இருந்த டைம் பீரியட்ல கண்டிப்பா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். நிறைய ம். நம்பிக்கை துரோகங்கள சந்திச்சிருப்பாங்க. ம். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, இருக்கக்கூடிய இடம் பறி போயிருக்கும் கண்டிப்பா. அப்ப வந்து அடுத்த நிலைக்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இந்த டைம் பீரியட்ல வந்து இவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு பாதையுமே வந்துட்டு அவங்களுக்கு அழகான பாதைன்னே சொல்லலாம். ஓகே. ஸோ அவங்களோட வளர்ச்சி நோக்கின பாதை. ஸோ சோர்ந்து போகாம அவங்களோட மனசை ஒரு சந்தோஷமா, ஓகே நான் இந்த கட்டத்துல இன்னைக்கு எனக்கு இத அனுபவிச்சு கடக்கணுன்ற நேரம். இத அனுபவிச்சு கடந்துட்டேன் அப்படின்னா, பிரகாசமான ஒரு விஷயம் இருக்கு. எனக்கான வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படிங்கிறது இவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா, ப்ராப்ளமே இல்ல. ஸோ அவங்களுக்கு முதல் யாரு அப்படின்னா, அவங்களுடைய மனம் தான் மிகப்பெரிய எதிரி.
வேற வெளியில இருந்தெல்லாம் யாரும் இவங்களெல்லாம் எடுத்து கத்தி எடுத்து குத்தி கொல்லலாம் பண்ண முடியாது. இவங்களுக்கு மிகப்பெரிய எதிரி யாருன்னா இவங்களோட மனம் தான். ஸோ மனசை தெளிவா வச்சுட்டாங்க அப்படின்னாலே கடகராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஸோ இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதுல எவ்வளவு கவனமா இருக்கணும்? எந்தெந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்னும் கவனமா இருக்கணுமா? அதிகப்படியான அம்மா பிள்ளைங்களாவும் இருக்காங்க. அந்த அன்புக்காக ஏங்கக்கூடிய நபர்களும் இவங்க தான். இந்த அன்பினுடைய ரொம்ப அன்புக்காக ஏங்கி ஏங்கி என்ன பண்ணுவாங்க, சீக்கிரம் போய் லவ் லைஃப்ல மாற்றவங்களும் இவங்க தான். ஸோ அந்த அன்பை எடுத்துட்டா அந்த ஒரு வார்த்தை அப்படின்னு இருக்கு இல்லையா, இது ஆமா. உங்களுக்கு ஒரு கட்டி போடக்கூடிய ஒரு சொல்லலாம். அந்த ஒரு லைன் வந்து உங்கள கட்டி போட்டுரும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப அன்பு பாசத்துக்காக ஏங்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ம். எவனா ஒருத்தர் வீட்ல ரோட்ல விழுந்து கிடந்தா கூட போயிட்டு உடனே Help முதலுதவி பண்றது. பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களா தான் இருப்பாங்க. ம். அந்த அன்பு, கருணை, இரக்கம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். ரொம்ப ப்ளஸ்ஸா இருக்கு இல்லையா? எது ப்ளஸ்ஸா இருக்கோ அதான் நம்மளோட லைஃப்ல மிகப்பெரிய மைனஸ் ஆகும். உண்மைதான். ஸோ அந்த ப்ளஸ்ஸே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸா இருக்கும். ஸோ அதில அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றது மாரி எடுத்துக்கலாம். இத விட என்ன அப்படின்னா, இவங்களுடைய கேரக்டர்ல ரொம்ப யூனிக்னஸ் அப்படின்னு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை. அதாவது ஒரு பெண் வந்துட்டு கடகராசி பெண்ணா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு போனோனே என்ன ஆகும், அந்த மாமியாருக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு பேம்பரிங்கா தன்னோட கணவர பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. ஓகே. எனக்கான அன்பு கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சப்போஸ் அந்த பையன் கடகராசி பையனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா, ஒய்ஃப் யார மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூ இருக்கும். கன்ஃபியூஷன் இருக்கும். அது இந்த இடத்துல இவங்க வந்து இந்த ஃபேமிலி லைஃப்ல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது யாருன்னா, கடகராசிக்காரங்களுக்கு. ஸோ இதுல அவங்க வந்து மேனேஜ் பண்ண தெரியணும். நிறைய பார்த்தீங்க அப்படின்னா, டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கக்கூடிய நபர்கள், ஓகே. ஃபினான்ஸ் செக்டர்ல இருக்கக்கூடிய நபர்கள் தான் இதுல கடகராசியில அதிகமா இருப்பாங்க. அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மீடியா ரிலேட்டட்ல நிறைய பேர் ஒர்க் பண்ணக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களா இருப்பாங்க. அடுத்தவங்களுடைய மனச படிச்சு அழகா சொல்லக்கூடிய தன்மை அவங்ககிட்ட இருக்கும். நீங்க கடகராசிக்காரங்ககிட்ட போய் நில்லுங்களேன். நீங்க என்ன மனசுல யோசிக்கிறீங்கன்றத அழகா சொல்லிடுவாங்க. அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். சூப்பர் மேம். ஸோ ரொம்ப அழகா இவ்வளோ நேரம் நம்ம கடகராசி நேயர்கள் பத்தி நிறைய பார்த்தோம். இந்த கடகராசிக்காரங்க இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் எந்த மாதிரியான தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க மேம். நிச்சயமா. இந்த விரயத்துல வரக்கூடிய குரு வந்துட்டு ஒரு விஷயம் என்ன அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா, இவங்களுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாம் சரியாக போகுது. ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் சுப செலவா அப்படின்றது இவங்க வச்சுக்கணும். ம். நிறைய ஆன்மீக பயணம் போயிட்டு வரது ரொம்ப நல்லது. ம், ம். பர்ட்டிகுலரா பார்த்தோம் அப்படின்னா, ஜீவ சமாதிகள் ம். ரொம்ப இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில நல்ல மாற்றம் முன்னேற்றம் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில சித்தர்கள் பிடிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வரதும் சரி, அதே மாதிரி வியாழக்கிழமை நாள்ல குரு நாள், குருக்குரியவங்கள யாரெல்லாம் குருவா நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட போயிட்டு அவங்க கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்களோட லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப அழகா கடகராசிக்காரங்களை பத்தி பேசுனீங்க. மிக்க நன்றி. நன்றி மேம்.